வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நகையை, அதாவது தங்க நகையை எப்படி சேமிக்கிறது அப்படின்றது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது எனக்கு திருமணமாகி 20 வருஷம் கிட்ட ஆகுது. ஸோ இந்த 20 வருஷத்தில் நான் வந்து கிட்டத்தட்ட 30 சவரன் நகையை வந்து சேமிச்சிருக்கேன். ஸோ அதை சேமிக்கிறதுக்கு நான் என்ன மாதிரியான டிப்ஸு, ட்ரிக்ஸு, ஐடியாஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் தங்கத்தை சேமிக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் நிறையவே தங்கத்தை சேமிக்க முடியும். ஸோ அதனால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தங்க நகையை நம்ம சேமிக்கணும் அப்படின்னா முதல்ல அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே புரியணும். அது புரிஞ்ச ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து தங்கத்தை சேமிக்க ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்னேன் எனக்கு கல்யாணம் ஆகி 20 இயர்ஸ் ஆகுதுன்னு. எனக்கு கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து 20 பவுன் நகை போட்டாங்க. அப்போ கோல்டு ரேட் என்ன பார்த்திங்கன்னா, ஒரு சவரன் வந்து 4000 ரூபாய். சரிங்களா? ஸோ 20 சவரன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் அப்போ நகை வாங்கி எனக்கு போடும்போது. இப்போது ஒரு கிராமோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கிட்டத்தட்ட 4500 மேலே. நம்ம ஒரு சவரன் நகை வாங்கணும் அப்படின்னா கடையில் போய் செய்கூலி, சேதாரம், அப்புறம் ஜிஎஸ்டி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சவரனுக்கு 40,000 நம்ம செலவு பண்ண வேண்டியது வருது. ஸோ அதே 20 சவரனை நீங்கள் இப்போ வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா. ஸோ அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி 80,000 இருந்தது, இப்போ 8 லட்ச ரூபா. ஸோ கிட்டத்தட்ட 10 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கோல்டாக நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அவசரத்துக்கு உதவக்கூடிய ஒரு பொருள் இன்ஸ்டண்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தங்க நகை மட்டும்தாங்க. ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு அர்ஜென்ட்டு, ஒரு எமர்ஜென்சி காசு இல்லை அப்படின்னாலும் நம்ம ஒருத்தவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா டக்குன்னு யாருமே காசு வந்து பண உதவி செய்ய மாட்டாங்க. இதுவே நம்மக்கிட்ட நகை இருந்தது அப்படின்னா நம்ம அடகு வச்சு கண்டிப்பாக நம்மளால் நகையை வந்து விற்றோ இல்லை அடகு வச்சு உடனே நம்ம வந்து பணமாக அதை திரும்ப வாங்கிக்கலாம். அண்ட் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நகையாக வச்சு வாங்கும்போது நமக்கு அது வட்டியும் ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம அதை சீக்கிரமாக அடைச்சி நம்ம நகையும் திருப்பலாம். ஸோ தங்க நகைக்கு எப்போவுமே ஒரு வேல்யூ இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு வீட்லேயும் பெண் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது நகையை போட்டு அனுப்புகிறாங்க பெற்றவங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு அவசர தேவை இருக்கும் போது இந்த நகை அவங்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தங்கத்துக்கு ஏகப்பட்ட வேல்யூஸ் இருக்குது. அதனால் நம்மளும் கூடுமான வரைக்கும் நம்ம தங்கத்தை அதிகமாக சேமிக்கணும். அதுக்கு முக்கியமான ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தங்கத்தை நேசிக்கணும், லவ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நமக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தால் கண்டிப்பாக அது நம்மளை வந்து அடையும். ஸோ தங்கத்தை நீங்கள் வந்து ரொம்ப ஆசையாக விரும்பி நீங்கள் அதை வந்து போட்டுக்கோங்க. அப்போது அதை வந்து நம்மளால் ஈஸியாக ஈர்க்க முடியும். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிப்பு. ஸோ நீங்கள் உங்கள் நகை மேலே இருக்கிற ஆசை அண்ட் ஈர்ப்பை அதிகப்படுத்துங்க. அடுத்தது நம்ம தங்கம் சேமிக்கணும் அப்படின்னா நம்ம ஹஸ்பண்ட் வந்து இப்போ வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து நம்ம தங்கத்தை சேமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் கொடுக்குற காசில் நம்ம மிச்சப்படுத்தி நகையை சேமிப்போம். இப்போ மாதம் கொடுக்குற காசில் ஒரு பகுதியை நம்ம தங்கத்துக்கு மாதம் சேமித்து ஒரு கிராம் தங்கம் அந்த மாதிரி வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் 12 கிராம், அதாவது 1.5 சவரன் கிட்ட நீங்கள் நகை வந்து சேமிக்க முடியும். இது மாதிரி நம்ம ஒரு வருஷத்துக்கு 1.5 சவரன் நகை சேமிக்கலாம் அப்படின்ற ஒரு வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தங்கத்தை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட்டாக வச்சுருக்கேன். அதுலேயும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம தங்கத்தை சேமிக்கணும் அப்படின்னா மாதம் ஒரு அமௌண்ட்டை வந்து சேமித்து வைக்கணும். நம்ம வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு மாதத்துக்கு 1 கிராம் தங்கமாவது நம்ம வாங்கணும். அப்போ அதுக்குரிய காசு இப்போ 4500 5,000 ஆகுதுன்னா நம்ம அந்த 5,000 மாதம் ஒரு மாதமும் நம்ம சேமித்து வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி அந்த காசை சேர்த்து வச்சு ஒவ்வொரு மாதமும் 1 கிராம் கோல்டு வாங்கினீங்க அப்படின்னா சேமிக்கலாம். நானுமே அந்த மாதிரி சேமிச்சிருக்கேன். ஸோ நம்ம ஒரு மாதம் நம்ம ஹஸ்பண்ட் கொடுக்குற காசில் மிச்சப்படுத்தி ஒரு 5,000 நம்ம சேமித்து வச்சோம் அப்படின்னா, ஏன்னா நிறைய செலவுகள் இருக்கும். எல்லாமே நம்ம தங்கம் வாங்க முடியாது. நம்ம குழந்தைங்களோட படிப்புக்கு இருக்கும், எமர்ஜென்சி செலவுக்கு இருக்கும், வீட்டு செலவுக்கு, இதெல்லாம் போக தங்கத்துக்குன்னு ஒரு பகுதியை நீங்கள் ஒதுக்கி வச்சு அதில் உங்களால் 1 கிராம் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு மாதம் 1 கிராம் தங்கமாவது சேமிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் ஏதாவது சேர்த்து வச்சு கூட ஒரு 6 மாதம் 5 மாதம் சேர்த்து வச்சு நீங்கள் நகையை ஒரு கிராமாவது வாங்கிக்கலாம். சின்னதாக கூட நீங்கள் நகையை வாங்கிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நகையை வாங்கும்பொழுது உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சின்னதாக ஒரு மோதிரமோ ஒரு கம்மலோ அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா நம்ம அவசர தேவைக்கு அடகு வச்சு நம்ம அப்போவும் பணமாக நம்ம அதை வாங்கிக்கலாம் தேவைக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காயினை வாங்குனீங்க அப்படின்னா உங்களால் அடகு வைக்க முடியாது. அது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் கோல்டு காயினாக வாங்குறது. பட் நம்ம எடுத்த உடனே பெரிய நகையாக வாங்க முடியாது இல்லையா? ஸோ கோல்டு காயினாகவும் நீங்கள் சேமித்து வச்சுட்டு நீங்கள் அதை சேர்ந்த அப்புறமா நீங்கள் நகையாக கூட வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எனக்கு வந்து அடகு வைக்க மாட்டேன், நான் வந்து இது கோல்டுக்காக இந்த சேர்த்து வச்சு நான் வந்து ஒரு வீடு வாங்குறதுக்காக இந்த காயினை சேர்த்து வைக்கிறேன், விற்று நான் வந்து ஒரு இடம் வாங்கணும் இல்லை பெரிய நகையாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் கோல்டு காயினாக கூட சேர்த்து வைக்கலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு சீட்டு நகை கடையிலலாம் இருக்குது இல்லைங்களா, நகை சேமிப்பு திட்டம். அதில் நீங்கள் மாதம் ஒரு 1000 ரூபாவோ 2000 ரூபாய் உங்களால் முடிஞ்ச தொகையை நீங்கள் மாதம் கட்டிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக உங்களால் ஒரு அரை சவரனோ இல்லை ஒரு சவரனோ ஏதாவது ஒரு நகை நீங்கள் கண்டிப்பாக எடுக்க முடியும். அந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் நம்ம வருஷத்துக்கு ஏதாவது ஒரு நகையை கண்டிப்பாக சேமிக்க முடியும். அடுத்தது இன்னொரு இது நான் ஃபாலோ பண்ண ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபண்டு வந்து எனக்கு தெரிஞ்சவங்க நடத்திட்டு வந்தாங்க. ஸோ நான் அதில் தான் வந்து ரொம்ப வருஷமாக எல்லா வருஷமும் வந்து தீபாவளி ஃபண்ட் போடுவேன். மாதம் மாதம் அதில் காசு கட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து கோல்டு அதாவது 2 கிராம் 4 கிராம்னு இருக்குது ஒவ்வொரு சிட்டுக்கும் உள்ள ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதில் நமக்கு நகை கிடைக்கும், பட்டாசு கிடைக்கும், அப்புறம் ஸ்வீட்டு, ஒரு சாரி இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ எல்லா வருஷமும் நான் வந்து அந்த தீபாவளி ஃபண்டில் வந்து காசு போட்டுகிட்டே வருவேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ஒரு ஃபண்ட் போடுவேன். அண்டு நான் அவர் கொடுக்குற காசில் மிச்சப்படுத்தி தெரியாமலும் வந்து இந்த மாதிரி இன்னொரு சிட்டு போட்டு அது மூலயமா எக்ஸ்ட்ரா நகையும் நான் நிறைய வாங்கி சேமித்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் இப்போ தீபாவளி இந்த மாதிரி அக்கேஷன் டைமில் ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம ஒரு நகை வாங்கின மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தீபாவளி ஃபண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு நம்பிக்கையான இடம் இருந்ததுன்னா நீங்கள் அங்கேயும் போட்டு நம்ம நகை வாங்கலாம். அதனால நமக்கு வந்து லாபமும் அதிகம். அது மட்டும் இல்லாமல் தீபாவளி டைமில் நம்ம வாங்குகிறோன்னா ஒரு நகை எடுத்த மாதிரி இருக்கும். கூடவே நமக்கு பட்டாசு, ஸ்வீட்டு, சாரி இந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ பசங்களுக்கு பட்டாசு வாங்கணும், அந்த டைமில் காசு இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம், இந்த சிட்லேயே வந்து நமக்கு அதெல்லாமும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இப்போ நான் இந்த கொரோனா வந்ததுலேருந்து தீபாவளி ஃபண்ட் வந்து அவங்க பிடிக்கிறதில்ல, ஸோ அது போடுறதில்ல. அதுக்கு பதில் நான் வந்து நகைச்சீட்டாக தான் போட்டுட்ருக்கேன். நான் வந்து லலிதா ஜுவல்லரி அண்ட் ஜிஆர்டி ரெண்டுத்துலேயுமே நகை சீட்டு போட்டு அதில் நகையும் எடுத்திருக்கேன். அதை பற்றின வீடியோஸ் கூட நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட வெட்டிங் டே இல்லை பர்த்டே இந்த மாதிரியான ஸ்பெஷல் அக்கேஷன் வரும் இல்லையா, அப்போவும் நம்ம வந்து இந்த மாதிரி நகையாக எடுத்துக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு கோல்ட் ரிங்கோ இல்லை ஒரு மூக்குத்தியோ இல்லை ஒரு கம்மலோ ஏதாவது ஒரு இல்லை ஒரு காயின் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோல்டாக நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து நம்ம மெமரபுளாக இருக்கும். அண்டு நம்ம வந்து அது மூலயமா நம்ம வந்து நகையும் சேமிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அக்கேஷன்லேயும் நீங்கள் வந்து கோல்டு வாங்கி சேர்த்து வைக்கலாம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அக்ஷய திருதியை அப்படின்னு எல்லாருமே ஆமாம் பிரபலமாக இருக்குது அக்ஷய திருதியை அப்படிங்கிறது. ஸோ அக்ஷய திருதியையில் நகை வாங்கினா நகை வந்து சேரும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் வந்து அது வந்து சும்மா என்ன சொல்கிறது பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து வியாபாரத்துக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து நகையை வாங்குகிறோம். ஸோ நமக்கு அது வந்து ஒரு அக்ஷய திருதி அன்னைக்கு 1 கிராமாவது தங்கம் வாங்கணும் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் 1 கிராம் தங்கமாவது சேரும். ஸோ தங்கம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சேரும். அது உண்மையாக பொய்யான்னு ஆராயறத விட நம்ம ஒவ்வொரு அக்ஷய திருதியைக்கும் வந்து ஏதாவது ஒரு தங்கம் வாங்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தங்கம் சேரும். ஸோ அந்த மாதிரியான டைம்லையும் நீங்கள் வந்து தங்கத்தை வாங்கலாம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் காசு சேர்த்து வச்சு நீங்கள் அந்த அக்ஷய திருதியை வரும்போது நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது நிறைய மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் நான் வந்து போட்டிருக்கேன். 5 rupees 10 rupees அந்த மாதிரி. அப்புறம் ஷார்ட் டேர்ம் 3 months அதாவது 180 days சேலஞ்சு 100 days சேலஞ்சு இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணியும் வந்து காசு சேமிச்சுட்டு அதில் வந்து நீங்கள் எவ்வளோ நகை வாங்க முடியுமோ அதுலேயும் நீங்கள் வந்து நகை வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம் உண்டியலில் நம்ம சேமித்து வைக்கிறது. அதாவது உண்டியலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ காசு சேஞ்ச் கிடைக்குதோ இல்லை உங்ககிட்ட காசு வரும் போதெல்லாம் நீங்கள் உண்டியலில் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அது ஃபுல்லாச்சு அப்படின்னா அந்த காசை எடுத்துகிட்டு போய் நீங்கள் நகை வாங்கிக்கலாம். அதுவும் நமக்கு ரொம்ப ஞாபகார்த்தமாக இருக்கும். நான் இந்த மாதிரி அதாவது காயின்ஸ் இது மட்டும் சேர்த்து வச்சே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நான் காயின்ஸ்லாம் சேர்த்து வச்சு ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன், சிறு துளி பெருவெள்ளம்னு. அதில் கிட்டத்தட்ட 2 கிராம் வரைக்கும் நான் வந்து காயின் வாங்கினேன் அந்த சேஞ்ச் எல்லாம் கொடுத்துட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் கல்யாணம் ஆனப்புறமா கொஞ்ச நாளில் இந்த மாதிரி 5 rupees 10 rupees காயின் மட்டுமே சேர்த்து வச்சுருந்தேன். அது மூலயமாவே வந்து பார்த்திங்கன்னா நான் 3 சவரனில் ஒரு செயின் கூட வாங்கினேன்.
அது வந்து வெறும் காயின் வெயிட்டு, அதாவது இங்கேருந்து நான் எங்கள் வீட்டிலேருந்து கடைக்கு தூக்கிட்டு போகிறதுக்கே அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. ₹5 அண்ட் ₹10 மட்டுமே. அப்போ வந்து ஒரு சவரன் வந்து 5000 சம்திங் தான் இருந்துச்சு. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹12,000 கிட்ட வந்து ₹5 அண்ட் ₹10 இருந்துச்சு. கூட கொஞ்சம் காசு போட்டு நான் 3 சவரனில் வந்து செயின் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி காயின், உண்டியல் சேவிங்கு இது எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி கூட நிறைய நகையை வந்து நம்மளால் சேமிக்க முடியும். அண்டு உங்களால் வேறு எப்படியெல்லாம் வந்து நகையை சேமிக்க முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணி உங்கள் சம்பளத்தில் எவ்வளோ காசை சேமிக்க முடியுமோ அதை சேமித்து மாதம் ஒரு சிறிய தொகையாவது நீங்கள் வந்து தங்கத்துக்காக சேவ் பண்ணி வச்சுட்டு அதில் வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவசரத்துக்கு உதவும், அண்டு ஃப்யூச்சரிஸ்டிக்காகவும் இருக்கும். அதாவது உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து நகையை நிறைய சேமித்து அவங்களுக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இல்லாதப்ப நம்ம குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக அந்த நகை வந்து உதவும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து நகையை சேமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையுமே நகையை சேமிக்க முடியும். அண்டு நான் வாங்கின அந்த 30 சவரன் நகை என்னெல்லாம் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது பற்றின எந்த டைமில் நான் வாங்கினேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.